அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோன் அப்படிங்கிற நம்முடைய இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அது அணு மற்றும் அணுக்கடி இயற்பியல் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ங்கிற பாடத்துல 13வது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஜே தாம்சன் E/M ஆய்வில் 2.6 கிலோவோல்ட் மின்னழுத்தத்தில் முடுக்கப்பட்ட எலக்ட்ரான்கள். இந்த எலக்ட்ரான்கள் முறையே 3 × 10⁴ வோல்ட் பெர் மீட்டர் மற்றும் 1 × 10⁻³ டெஸ்லா மதிப்புள்ள ஒன்றுக்கொன்று செங்குத்தான மின் மற்றும் காந்த புல பகுதியில் செலுத்தப்படும் போது விலக்கமடையாமல் செல்கிறது எனில் எலக்ட்ரானின் மின்னூட்ட எண் எவ்வளவு? A 1.6 × 10⁻10 கூலும் கிலோகிராம் பவர் -1. B 1.7 அதேதான் × 10⁻+11 கூலும் கிலோகிராம் பவர் -1. C 1.5 × 10⁻11 கூலும் கிலோகிராம் பவர் -1. D 1.8 × 10⁻11 கூலும் per கிலோகிராம் பவர் -1. இல்ல என்ன அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரானின் மீது செலுத்தப்படும் மின்னழுத்தம் 2.6 kV 2.6 கிலோவோல்ட். அப்புறம் மின்புலத்தின் மதிப்பு 3 × 10⁻4, காந்தப்புலத்தின் மதிப்பு 1 × 10⁻³ டெஸ்லா. சரியா? இப்போ இவை இந்த ரெண்டு மின்புலமும் காந்தப்புலம் எப்படி இருக்கு? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிறது. இதன் வழியாக அந்த முடுக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் போகிறது. அப்படி போகும் பொழுது என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு பக்கம், மின்புலத்து பக்கமோ காந்தப்புலத்து பக்கமோ சாயாமல் அப்படியே நேர போயிடுது. அப்படி நேர போறதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். சரி, எனில் எலக்ட்ரானின் மின்னூட்ட எண் எவ்வளவு? பொதுவாக எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணுக்கு அதுவும் ஜே தாம்சன் பரிசோதனைக்கு ஒரு சமன்பாடு ஃபார்முலா இருக்கு. E/M = 1/2V × E²/V². இதுல E என்பது என்ன? மின்புலம். 3 × 10⁻+4. 3.0 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான் இல்லையா? 4 வோல்ட் பெர் மீட்டர். காந்தப்புலம் எவ்வளவு சார்? 1 × 10⁻³ டெஸ்லா. முடுக்க மின்னழுத்தம் 2.6 கிலோவோல்ட், அதாவது 2.6 × 10⁻+3 வோல்ட். கிலோனாலே 1000 தான், 10⁻+3 தெரியும். இப்ப இந்த மதிப்புகளை சமன்பாட்டில் நம்ம படுத்தி விடுறோம். சமன்பாடு என்ன சார் சொல்லுது? E/M = 1/2V அப்படின்னு போட்டோம். Vக்கு மேல என்ன போடணும்? 2.6 × 10⁻+1 × E². E எவ்வளவு? 3 × 10⁻4. அப்ப அது ஸ்கொயர் போடணுமா? போட்டாச்சு. டிவைடட் பை அதானே 1 × 10⁻4. B² 1 × 10⁻3. அதுக்கும் ஸ்கொயர் பண்ணணுமா? போட்டாச்சு. சரி, அப்போ இது ஒண்ணு கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணணும். E/M = 1/2 × 2.6 எவ்வளவு சார்? 5.2. 2 12க்கு 2, இது 1, 2 4 1 5. ரைட், அவ்வளவுதான். × 10⁻+3. இது டினாமினேட்டர் இருக்கு. சரி, E²/V². இது E². அப்ப என்ன வரும்? 3² 9 × 10⁻4க்கு ஸ்கொயர் போட்டா 2 8 10⁻+8. கீழே இந்த B² அவ்வளவுதான். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 10⁻−3 ஸ்கொயர் பண்ணா 10⁻−6 இல்லையா? சோ ஆக நியூமரேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுவும் நியூமரேட்டர் 1, இதுவும் நியூமரேட்டர். 5.2 இதுவும் டினாமினேட்டர். சரி, அப்ப நியூமரேட்டர்ல 1 இருக்க விட்டுறலாம். 9 × 10⁻+8 அதை அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 5.2 சரியா? இன்ட்டு வேற என்ன இருக்கு? 10⁻−6. இங்க ஒரு 10⁻+3. 10⁻+3 போட்டாச்சு, 10⁻−6 போட்டாச்சு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்? இது +3, இது -6. அப்ப 10⁻−3. இப்ப அடுத்து என்ன செய்யலாம்? இந்த 10⁻−3 மேல எடுத்துட்டு போயிடலாம். மேல எடுத்தா என்ன ஆகும்? +3 ஆகும். ஏற்கனவே இங்க இருக்கு +8 இருக்கு. அப்ப மொத்தத்துக்கு டினாமினேட்டர்ல 10⁻+11 போடணும். போட்டாச்சா? போட்டாச்சு. வேல்யூ மற்ற நம்பர்கள் என்ன சார் இருக்கு? இங்க 9 இருக்கு, 5.2. 9 / 5.2. இதை வகுத்தா என்ன சார் வரும்? 1.7 வரும். இது எப்படி படக்குன்னு வருது? நம்ம புத்தகத்திலேயே E/M மதிப்பு இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. 1.7 × 10⁻+11. அதை வச்சுக்கிட்டு அப்படியே இந்த கணக்கு போட்ட முடியுமா சார்? நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டாமா? பண்ணணும். சரியா? ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்கு 3 × 10⁻+1 கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் 2.6 kV கொடுத்துருக்காங்க. பி வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 × 10⁻−3. அதெல்லாம் போடாம எப்படி நம்ம போட முடியும்? போட்டிருக்கோம். ரைட்.
இப்போ 1.7ங்கிற முடிவுக்கு எப்படி சார் வர்றது? இது ரெண்டும் கொஞ்சம் பெருக்கி பாருங்க. 9 வருதான்னு பாருங்க. 5.2 × 1.7. வேற மாதிரி சொன்னா 52 × 17. 5.2 × 1.7ன்னா கிட்டத்தட்ட 10க்குள்ள ஒரு நம்பர் வரும். 52 × 17ன்னா ஒரு 1000க்குள்ள ஒரு நம்பர் வரும். 52 × 17 பெருக்கி 1000க்குள்ள வருதான்னு பார்ப்போமே. சரி தானே? ஸோ 2 × 17 எவ்வளவு? 34. 3. 5 × 17 எவ்வளவு? 85. 85 3 88. ஸோ அப்போ 884. என்ன சார் இருக்கு? 884 உண்மையிலே இதை படித்தா 8.84ன்னு வரும். அப்போ இங்க என்ன சார் இருக்கு? 9. கிட்டத்தட்ட வந்துருச்சு. அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. வேற நம்பர் போட்டால் வருமா சார்? போட்டு பாருங்க, வராது. 1.6 தான் போட்டாங்க சார், போட்டால் வராது. ஓகேயா? இவ்வளவு இருக்கு திரும்ப. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி, ஒரு டிப்ஸ் மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டைரக்ட் டிப்ஸ். இந்த வேல்யூ தான் உண்மையிலே ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்தது. சரியா? ஓகே தான் சார். ஸோ அதை வச்சுட்டு அப்படியே போடலாமா? போடலாம். பட் இருந்தாலும் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டும். ஓகே சரி. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது தெரிவு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 1 points E by M is equal to, அதாவது எலக்ட்ரானிக் மின்னூட்ட எண் வந்து 1.7 × 10⁻+11 கூலம் கிலோகிராம் பவர் -1. ஓகேயா? ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த அணு மற்றும் அணுக்கடி இயற்பியல் அப்படிங்கிற பாடத்தில் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ங்கிற சாப்டர்ல மொத்தம் முதலாவது ரவுண்டு, 2வது ரவுண்டு எல்லாம் சேர்த்து 13 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். சரியா? ஆக அடுத்த காணொளியில் வேறு ஒரு பாடத்திலிருந்து நாம் கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.